ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது வெஜிடபிள்ஸ் எக் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் மைதா ஒரு கப் எடுத்துக்கிட்டேங்க. கூடவே கோதுமை மாவும் ஒரு கப் எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டும் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு மணி நேரம் ஊற வச்சா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஃபுல்லாக தடவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ வெஜிடபிள்ஸு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டேங்க. அது நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். அது நல்லா புரிஞ்சதும் நல்லா கட் பண்ணின பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு போட்டு, கூடவே பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் அதில் வந்து சேர்த்துட்டேங்க. இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது நல்லா சிவப்பாக வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதுதான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது ஒரு பாதி அளவாச்சும் வதங்கணும். வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு சேர்க்கணுங்க. முதல்ல பீன்ஸு ஒரு 5 பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை முதல்ல சேர்த்துக்கலாம். பீன்ஸு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்த்துடலாம். பீன்ஸு நல்லா வெந்ததுக்கப்புறம் குடமிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கேரட் ஒரு 2 கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அது ஒரு கப் அளவு, அதையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூனு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஏற்றவே கூடாது, சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா காயெல்லாம் கருகாமல் ஒரே கலரில் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி வந்து நான் ஒரு கொஞ்சமாக தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கடைசியாக அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ க்ரீன் பீஸு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்ததும் சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி சாஸ் தான் சேர்த்துருக்கேங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சில்லி சாஸ் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் மசாலா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்கள் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ அந்த கோதுமை மாவை நல்லா லேசாக உருட்டி வச்சுக்கலாங்க. சப்பாத்திக்கு லேசாக உருட்டி தோசை தவாவில் போட்டு வேக வச்சு இது தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அடுத்தது ஒரு முட்டையை ஒரு பவுலில் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சமாக தோசை தவாவில் காஞ்சதும்
முட்டையை போட்டு அது மேலேயே அந்த சப்பாத்தியை நல்லா அழுத்தி வச்சா அது நல்லா பிடிச்சிக்கும். அது வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு அந்த எக்கு மேலே அந்த வெஜிடபிள் மசாலாவை வச்சு அப்படியே ரோல் பண்ணணுங்க. அவ்வளோதான். அது ரவுண்டாகவும் சுருட்டி வச்சுக்கலாம், அப்படியே மடிச்சியும் கொடுத்துடலாம் பசங்களுக்கு. பசங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெஜிடபிள் எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.